Hello everyone. So இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே பிகாஸ் இன்னைக்கு செப்டம்பர் 8 வேர்ல்டு ஃபிசியோதெரப்பி டே. ஃபிசியோதெரப்பின்றது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. இட் இஸ் சயின்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் அண்ட் ரெக்கவரி. ஸ்டார்டிங் ஃப்ரம் பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும், ஏன் ஸ்போர்ட்ஸில் அடிப்பட்டவங்களிருந்து ஸ்ட்ரோக் ரெக்கவரி வரைக்குமே ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையுமே ஃபிசியோதெரபிஸ்ட் ரோல்ன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க உயிரை காப்பாற்றுறது டாக்டராக இருந்தால் கூட திருப்பி அவங்கள பேக் டு த நார்மல் லைஃப் கொண்டு வருது, நடக்க வைக்கிறதுலேருந்து நிற்க வைக்கிறது வரைக்குமே ஃபிசியோதெரபிஸ்ட் பிளேஸ் a very major role. Started my journey in 2019 as a UG student. இப்போ 2025 PG first year பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்த அவேர்னஸ்க்கும் இப்போ ஃபிசியோதெரப்பியை பற்றி அவேர்னஸ்க்குமே நிறையாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் as you all know, yesterday I went as a speaker in the conference. ஸோ ஒரு பேப்பர் போஸ்டர் நிறைய பண்ணியிருந்தா கூட as a clinicians முன்னாடி வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது it was very new experience to me. And honestly I got a very good comments. And அந்த மொமெண்ட்ல I really feel and proud to say I'm a physiotherapist அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு ஆல் மை ஃபெல்லோ ஃபிசியோதெரபிஸ்ட் a happy world physiotherapy day மற்றும் உலக இயன்முறை தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, நான் கான்ஃபரன்ஸில் என்ன பேசினேன், அது என்னென்ன டாபிக் பேசினேன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நம்ம பாட்காஸ்ட் 2 அடுத்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு, என்ன டாபிக்ல பேச போறாங்க அப்படின்றத இந்த வீக் ரிவீல் பண்ண போறேன். ஸ்டே டியூன் ஃபார் த மோர் அப்டேட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.